சார் சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். ஜோசியரை பார்த்துட்டு வரீங்களே, என்ன சார் சொன்னாரு? நல்ல வார்த்தையா சொன்னார் சார். இந்த வருஷம் நான் ஓஹோன்னு இருப்பேன். ஜோசியரை சொல்லிட்டாரா? அருமையான ஜோசியர் சார் அவரு. அவர் சொன்னா அப்படியே நடக்கும் சார். அப்படியே சார்? ஆமா சார். போன வருஷம் இதே மாதிரிதான் நானும் வந்தேன் ஜோசியரை பார்க்கறதுக்கு. அடுத்த வருஷம் சுமாரா உங்க வாழ்க்கை போகணும்னாரு. பாத்தீங்களா, பிராஸ்லெட்டு, வாட்சு, ட்ரெஸ்ஸு சுமாரா சொன்னதுக்கே இப்படி. அவரை பார்க்கதான் மறுபடியும் போனேன். கூட்டமா இருக்கு. நீங்க வந்தீங்களே, ஜோசியர் என்ன சொன்னாரு உங்கள்கிட்ட கேட்டு போலான்னு. சொன்னது பழிச்சிச்சா? அப்ப சூப்பரு. சரி, அவர் என்ன சொன்னாரு, அதுக்கு நீங்க என்னென்ன பண்ண போறீங்க? இருக்கிற வேலையை விட்டு போறேன். ஜோசியர் வேலையை விட சொன்னாரு? வேலையோட சொல்லல, எந்த தொழில் செஞ்சாலும் ஓஹோன்னு வரும் சொன்னாரு. அதனால இந்த வேலையை விட்டு பிசினஸ் பண்ண போறேன். பண்ணுங்க சார், அவரே சொல்லிட்டாருல. என்ன பிசினஸ் பண்ண போறீங்க? போய் இனிமேல் யோசிக்கணும் என்ன பிசினஸ் பண்ணலான்னு. என்ன தொழில் பண்ணலான்றதுக்கு முன்னாடியே எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, அதை வச்சுதானே பிசினஸ் பண்ண முடியும். என்கிட்ட பெருசா எதுவும் இல்லை. எங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டு 15 லட்சம் காசு வச்சிருக்காரு. அதை வச்சுதான் பிசினஸ் பண்ண போறேன். 15 லட்சம் இருக்கா? அண்ணே, உங்களுக்கு எதனா பிசினஸ் ஐடியா தெரியுமா, இல்ல எதனா ஐடியா தேவையா? 4-5 ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்க வேண்டியது, அப்பதான் முடிய பண்ணணும். ஏன் பிரதர் ஃப்ரெண்டுங்களை நம்பிக்கிட்டு நீங்களா எதனா சுயமா யோசிங்க என்ன பிசினஸ் பண்ணலான்ட்டு. இவ்வளவு நாள் வேலைக்கே போயிட்டு இருந்தேன்னா பிசினஸ் ஐடியாவே இல்லை. இனிமேதான் யோசிக்கணும். பிரதர், மொத்த பேரோட ஐடியாவையும் ஒருத்தர் வச்சிருக்காரு. அவர் பேரு ஐடியா மணி. அவர்கிட்ட உங்களை நான் இப்ப கூட்டு போறேன். பல ஐடியாக்களை அள்ளி விடுவாரு. உங்களுக்கு என்ன பிசினஸ் ஐடியா வேணுமோ எடுத்துங்க. இப்ப அவர் போய் பார்க்க முடியுமா? இப்பவா? இப்ப ஐடியா மணி சார் கொஞ்சம் பிஸியா தான் இருப்பாரு. உங்களுக்காக இருங்க ஒரு நிமிஷம். சார், ஐடியா மணி சார், நான் தான் சார். சார், எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர், என்னோட உயிரே அவர் தான். அவர் ஒரு பிசினஸ் ஐடியாக்காக உங்களை பார்க்கணுன்றாரு. கூட்டு வரட்டுங்களா? அப்படியா சார்? ஒரு நிமிஷம். சார், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த வருஷத்துல டபுள் ஆக போகுது, ட்ரிபிள் ஆக போகுது. உடனே கூட்டு வாங்கட்டாரு. சார் ரொம்ப நன்றி சார். வாங்க சார் போலாம். எடுங்க வண்டிய. நான் சொல்றது கவர்மெண்ட் வேலை. அதுக்கு டிகிரியோ படிப்போ எதுவும் தேவையில்லை. மரத்தை வெட்டுறான், அதுக்கு பணம் தரானுங்க. நீ மரத்தை நட்டு வை. நட்டு வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு போ, கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணு. நான் இத்தனை நேரத்தில் மரத்தை நட்டினேன், செடியை நட்டினேன். 10 வருஷம் கழிச்சு அது மழையாக வரும், ஆக்சிஜன் தரும், மண் வளம் பெறும், நீர் தேங்கி நிற்கும் அப்படின்னு விளக்கி சொல்லு. நீ கவர்மெண்ட் ஸ்டாஃபு. ஏன்னா அவ்வளோ ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டு மாநில அரசு, மத்திய அரசு, நீ உள்ளூர் மட்டும் இல்லை, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, இப்படி சவுத்து மட்டும் இல்லாமல் நீ நார்த்துக்கும் போகலாம். பாலைவனத்தில் நட்டு வச்சா இதை விட பயன் ஜாஸ்தி. அது தெரியாது யாருக்கும். இதெல்லாம் பண்ணன்னா உன்னை பெரிய அளவில் பேசப்படும். முதல்ல நம்ம ஆளுங்க யூடியூபர்லாம் இருப்பான். முதல்ல ஒரு பேட்டி கொடுத்துரு. நான் 243 மரத்தை நட்டேன், ஒருத்தனை என்னை பார்க்கலங்க, நான் இந்த நாட்டுக்கு செஞ்சிருந்தா புண்ணியம், நாட்டுக்காக உழைச்சேன், இப்படிலாம் ஒரு 4 டைலாக் கொடு. வைரல் ஆகும். கூப்பிட்டு வச்சு கவர்மெண்ட்டே பேசும். பேசுனவொடனே இவ்வளோ ஃபோட்டோ காட்டுங்க. இதெல்லாம் எல்லாரும் பண்ணுறாங்கப்பா. எல்லாரும் பண்ணுறவன் வேலை இருந்துக்குன்னு போய் டைம் பாஸ் பண்ணுறான். நான் வேலையை தான் பண்ணுறேன். மரத்தை வெட்டினா காசு தரீங்களே, எவ்வளோ பெரிய அஃபென்ஸுக்கே பணம் தரும் போது நட்டு வச்சு எனக்கு ஏன் பணம் தரக்கூடாதுன்னு ஒரு ஆர்குமெண்ட் போடுங்க. இல்லை பொதுநல வழக்கு போடுங்க. நமக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் பொதுநல வழக்கு, நான் நாட்டுக்கு நல்லது பண்ண போய் எனக்கு யாரும் உதவலை, சட்டை கீழ்ச்சிக்குங்க, லுங்கி அவுத்துருங்க, ஒரு ட்ரௌசர் மட்டும் போட்டுங்க, இதெல்லாம் நட்டு வச்சு தான் இப்படி ஆகிட்டேன், இப்போ நான் நட்டுக்குன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது தருவாங்க. இது மாதிரி நிறைய ஐடியா இருக்குங்க. இதுவும் சக்ஸஸ் ஆகலாம், வாங்க எதனா பண்ணுவோம். ஏங்க இதெல்லாம் நடக்குமாங்க? நான் எதுவுமே நட்டு வைக்கலங்க. நீனா குருமுட்டை விளக்கண்ணையா? புத்தியில உனக்கு சொல்லும் போதே உனக்கு ஐடியா வர தேவையில்ல. எவனா நட்டு வச்சிருப்பான், குட்டி குட்டியா இருக்கிறத போய் போட்டோ எடு. பெருசா 20 வருஷம் மரத்தை நட்டினா நீ நட்டினா நான் நம்ப மாட்டான். குட்டி குட்டியா அங்க இருக்கும், போட்டோ எடுத்துக்கோ. இதெல்லாம் நான் நட்டினேன், நீ போய் நட்டுன்னு இருக்க தேவையில்ல. அதை மட்டும் எடுத்துக்கோ. போட்டோ எடுத்துட்டு அந்த செடிக்கு ஒரு பேர் நான் மட்டும் கேட்டுக்கோ. முன்கையில நீயே பேர் வை. வனஜா, கிரிஜா, அமலா, கமலா, ஊர்மிளா, பிரமிளான்னு ஏதாவது ஒரு பேர் வை. இது புது ரகம், புதுசு, இது விதையை நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லு. அதை நசுக்கி துண்ணா அதாகும், அது துண்ணா மருத்துவ குணம்னு சொல்லு. கண்டது துண்ண வச்சு வச்சிடாது எவனையும் சொல்லு. நீ 2 இலையை துண்ணு பாரு, வாந்தி வருதா, மயக்கம் வருதா,
பேஜி ஆகுதான்னு பாரு, எதுவும் ஆகலன்னா அது சொல்லு. ஏங்க இந்த ஐடியா நல்லா இருக்குதுங்க, இதை நான் செஞ்சு பாக்குறேங்க. மரியாதை கட்டுறோம், அதெல்லாம் செஞ்சு பாக்குறேன், செய்யறேன். கான்பிடென்ட். ஒரு ஐடியா இருந்தாதான் இன்னொரு ஐடியாவோட சேர்க்கும் போது புது ஐடியா கிடைக்கும். அதனாலதான் நம்ம எல்லாமே ஐடியாவோட நடத்திக்கோ, ஐடியாவோட பண்ணு, ஐடியா இல்லாம பண்ணாத, ஐடியாலஜியா இருக்காத அப்படின்னு பல விஷயம் ஏன் சொல்றாங்க. எவ்வளவு நேரம் தான் உங்ககிட்ட பேசுறது, பணத்தை மட்டும் கொடுத்துட்டு போ. அதுதான் வந்தப்பமே வாங்கிட்டீங்களா 500 ரூபாய? மறந்துட்டேயா, 1000 டென்ஷன் இருக்கு எனக்கு. கிளம்பு. சரிங்க. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா ஐடியா மணி ஐயா இருக்காரு. எது வேணாலும் அவ்வளவுதான் இருக்காங்க. பண்ணலாங்க. மனுஷனுக்கு மூலக்கூறு, மூலதனம், ஃபார்முலா, சூத்திரம் இது தெரிஞ்சா எல்லாம். வாங்க உட்காருங்க உட்காருங்க. அது தெரிஞ்சா வாழ்க்கையில முன்னேறலாம். இது தெரியாம தான் எல்லாரும் அவஸ்தைப்படுறாங்க. எது? ஆமா, ரயில்வே ட்ராக்கு நான் தான் அது கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்தேன். பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி எடுத்துட்டாங்களே, அந்த சின்னசாமி கொடுத்துட்டாங்க. ஆமா, தண்டவாளம் கொடுத்துட்டாங்களான்னு தெரியல, கேட்டு பார்க்குறேன். 3 கான்ட்ராக்ட் பா ரயில்வேல. தண்டவாளம் ஒரு கான்ட்ராக்டு, ட்ரெயின் ஒரு கான்ட்ராக்டு, பிளாட்ஃபார்ம் ஒரு கான்ட்ராக்டு. பிளாட்ஃபார்ம்னா டிக்கெட் விற்கிறதோட சேர்த்து தான். எத்தனை பேர் அந்த பிளாட்ஃபார்ம் நடந்து போகிறான், ட்ரெயின்லேருந்து எத்தனை பேர் இறங்குறான், எத்தனை பேர் ஏறுறான், அது கணக்கு அது வச்சு ஸ்கேனிங் பண்ணி எடுப்பாங்க. டிக்கெட் விற்றுருப்பான்ல, அதில் ஒரு அமௌண்ட் இங்கே அது கான்ட்ராக்ட் எடுத்துறான். அது விடு, சொல்லு. பார்லிமெண்ட்டா பெயிண்ட் அடிக்கிற வேலையா? 365 நாள் வேலை இருக்கும். நீ இந்த பக்கம் அடிக்க ஆரம்பிச்சு சுற்றின்னு வரதுக்குள்ளே அடுத்த 365 நாள் வந்துடும். சுற்றி சுற்றி வச்சுக்கினே இருக்கணும். கேட்டு பார்க்குறேன். சரி வை. சொல்லுப்பா. வணக்கண்ணா. ஐயா நம்ம ரொம்ப வேண்டியப்பட்டு கால் பண்ணல கொண்டாத்துக்கு முன்னாடி. ஆமாம்மா. ரொம்ப வேண்டியப்பட்டவர். ஜோசியரை பார்த்துட்டு வெளியில வந்தவன விசாரிச்சேன். சொன்னாரு ஐடியா மணி ஐடியா தரத்துக்குன்னே பிறந்தவர் கூட்டு வந்திருக்காங்க. அவர்கிட்ட எதுவும் பெருசா பணம் இல்லையா, சும்மா ஒரு 5 லட்ச ரூபா வச்சிருக்காராம். அதை வச்சு எதாவது நல்லா பிசினஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க ஐயா. 5 லட்சமா? அவ்வளோதானா இருக்கு? நல்லா கேட்டியா? கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். முன்னனுபவம் ஏதாவது இருக்கா? பிஸ்னஸ் பண்ணியிருக்கியா? இல்லை உங்கள் பரம்பரையில் யாருனா பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்களா? பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியுமா? பிஸ்னஸ் படிப்பு எதுனா படிக்கணும் ஆசைப்படுறியா? இல்லை உடனே பிஸ்னஸ் பண்ணணுமா? லாபம் அதிகமாக வேணுமா, இல்லை கம்மியாக இருந்தால் போதுமா? இல்லை பிஸ்னஸ் கிராஜுவலாக இருந்தால் போதுமா? ப்ரெசண்ட் பிஸ்னஸ் வேணுமா, அல்லது ஃப்யூச்சர் பிஸ்னஸ் வேணுமா? இன்றைக்கி பண்ணி இன்றைக்கே சம்பாதிக்கிறதா, அல்லது இன்றைக்கி பண்ணால் நாளைக்கு வருமானம் வரும் அது பண்ணுறதா? இப்படி டெக்னாலஜி பிஸ்னஸா, எலக்ட்ரானிக்கா, எலக்ட்ரிக்கலா, இல்லை டெண்டரா, எந்த மாதிரி பிஸ்னஸ்ன்னு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். பின்றான நம்மால வந்தவன் கண்டிப்பா கவுந்துருவான். ஐயா நீங்க சொன்னதுல எதுவுமே தெரியாது, நீங்களா ஏதோ பிசினஸ் சொன்னீங்களா, நான் செய்யறேன். சரி, இப்போத்துக்கு நாட்டில் மிகப்பெரிய சிக்கல் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பற்றாக்குறை, மாசு சரியில்லை, காற்று சரியாக சுவாசிக்க முடியல, இவ்வளோ பிரச்சனை ஓடுது. மரம் வளர்த்தீங்கன்னா நல்ல வருமானம் வரும். மரம் வளர்த்து வெட்டி விறகு வித்தி அப்படி சம்பாதிக்குதுங்க ஐயா. அல்ப மரத்தை வளர்த்து வெட்டி விற்கிறதா? ஏன் புத்தி இவ்வளோ கீழ்த்தரமா போகுது? மரத்தை வளர்க்குறதான் வேலை, வெட்டுறதவன் வந்து வெட்டின்னு போவான், நல்ல பணம். மரம் வளர்த்தா வேற ஒருத்தன் வெட்டி எடுத்துக்கிட்டு பணம் கொடுப்பானுங்க, என்னங்க சொல்றீங்க? ஆமாப்பா, அப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியாது, பரவலாகவே யாருக்கும் தெரியாது. அது பண்ணால் ஓஹோன்னு வரலாம். அந்த பிஸ்னஸ் வேணா நீ பண்ணுறதா இருந்தால் பண்ணு. இவன் என்ன சொல்லுவானே தெரியல, புதுசாகுதே. அது என்ன பிசினஸ் சொல்லிடுங்க ஐயா. சொல்கிறேன். சந்தன மரம் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் பரவாயில்ல, வளர்த்துக்கோ. நீ வளர்த்து மட்டும் வைக்கி, வெட்டுறதுக்கு ஆள் ஒருத்தன் கான்ட்ராக்ட் இருக்கான், வந்து வெட்டிட்டு பணம் கொடுப்பான், வாங்கிக்க. ஐயோ நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ எது பண்ணாலும் ஜோசியர் தான் விளங்கொண்டார்ல, அப்புறம் நான் பண்ண மாட்டேன்ற. அதே ஜோசியர் சொன்னாரு இந்த வருஷத்துல ஏதாவது போலீஸ் கேஸ் வரும் மாட்டிப்பே சொன்னாரு, நான் பண்ண மாட்டேன். போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்கிறதுக்கு ஐடியா இருக்கு. நான் ஒண்ணுமே விவரம் தெரியாம பேசுறான். இப்போ உனக்கு ஈஸியா சொல்றேன். இப்படி ஒரு செடியை வைக்கிற, எப்படி வளரும்? இப்படி வளரும். ஒரு விதையை போடுற, இப்படி வளரும். கரெக்டா? எல்லாமே அப்படிதான் வளருங்க. அப்ப அந்த மரம் கொடி செடி எல்லாம் எல்லாருக்கும் தெரியும், கரெக்டு தானே? ஆமாங்க, எல்லாருக்கும் தெரியும், கரெக்ட். ஆனா நீ அப்படி வளர்க்க கூடாது. எப்படின்னா விதையை இப்படி வச்சா இப்படி வளரும், நீ கவுத்து வை, உள்ளே வளரும், எவனுக்கும் தெரியாது உள்ள இருக்கா. நம்மால் வந்து பேர்த்து
மரத்தை எடுத்துட்டு எவ்வளவு கிலோ இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி காசு கொடுத்துட்டு போவான். விதைய கவுத்து வச்சா கவுந்து வளருமா? இது நான் புது ஐடியாவா இருக்கேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்கு நீ நோண்டக்கூடாது, பாதுகாப்பா பார்த்துக்கணும். அதை நோண்டி கீண்டி நீ எடுத்து பார்த்தனா சூரிய ஒளி டைரக்டா பட்டா அழிஞ்சு போயிடும். 1 வருஷம் அப்படியே விட்டுரு. அது மேல என்னென்ன போடணும் என்னென்ன செய்யணும்லாம் நான் சொல்றேன், அதை மட்டும் சொல்லு. நல்ல இந்த கணத்துக்கு வரும். சந்தன மரம் அவ்வளவு கணத்துக்கு வருமா ஐயா? தம்பி, சாதாரண சந்தன மரம் வராது. நம்ம கிட்ட இருக்க விதை அது மாதிரி ஆலமரம் சைஸுக்கு வரும். அதுக்கு 10 வருஷம் ஆகும். பரவாயில்லையா கேளு, கட்டி பிச்சா கூட முடியாது. அதே மாதிரி டைரக்டா சோப்பு எடுக்கலாம். நம்ம சந்தன மரத்துல எதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இல்லை. நீ டையை மட்டும் இது மாதிரி மரத்துல குத்துனா ரவுண்ட் ஷேப்போ ஸ்கொயர் டைப்போ இல்லை ஒரு மாதிரி ஆர்டிகல் ஷேப்போ இல்லை ஆர்டின் டைப்போ எது வேணாலும் நீ குத்துனா சோப்பாவே வரும். ஏங்க அப்படிலாம் வருமா? அப்படியே வராதியா, அச்சை குத்தி இழுக்கணும். அப்படியே எப்படி வரும் ஐயா? அவர் அப்படியேன்னு சொல்ல, அப்படிலாம் வருமான்னு கேக்குறாரு. கமிஷன் வேணுமா வேணாவா சொல்லு. இவர் சொன்னா கரெக்டா இருக்கும்பா. சரிங்க, இது மரத்தை வச்சிடறோம். இன்னும் வேற எதனா பிசினஸ் சொல்லுங்களேன். இன்னொன்னு இருக்கு, அது என்னன்னா ஓரளவுக்கு தண்ணி தேக்கி வச்சிட்டேன்னா ஷாம்பு மரம்னு ஒன்று இருக்கு. தண்ணியில ஊற வச்சேன்னா அது நிறையா வந்து நிற்கும். எடுத்து பாட்டில் அடிச்சு விற்கலாம். ஓவரா போடுறாங்க. வந்தம் ஓடிட்டானா என்ன பண்றது? ஏங்க நான் கேள்விப்படாத விஷயம் நீங்க சொல்றீங்க. செகண்ட் பிஸ்னஸ் யாரும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. சீக்ரெட்டா போற விஷயம். அதுபடிய வேற பார்த்தீங்க வச்சுங்களேன், ஏதோ குப்பைன்னு நினைப்பீங்க. பத்திரமா தான் வச்சுருக்கேன். போயிட்டு இந்த ஸ்டாண்ட்ல சைல்ட்ல வச்சிருப்பேன். ஏற்கனவே ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவர் வச்சிருக்காரு, எடுத்து வாங்க. ஐயா இதுங்களா? பத்திரம் பார்த்து எடுத்துருவோம். அதான் ஓ, எந்த வேர்தியா ஒரே நாருது. சொல்றேன்பா, இதுல சீவிக்கோ. என்ன இதை வந்து நான் போனா ஐடியா கொடுத்துருந்ததே வேலையா போச்சு. இதை சீவிட்டு இப்படி வச்சேன்னா என்னாவும் உள்ள வளரும், இப்படி வச்சா மேலே வளரும். இதுல டெய்லி கொஞ்சூண்டு டீ தூள் காப்பி தூள் 2 போடு. இப்போத்துக்கு ஸ்மெல்லு நல்லா இருக்காது, கொஞ்சம் நாரும். ஏன்னா அது பக்குவப்படணும்ல. அதனால இது மேலே டெய்லி உன்னால முடிஞ்சா ஊதவத்தி கொளுத்தி காட்டு, கற்பூரம் கொளுத்தி காட்டு, விபூதி போடு, குங்குமம் வை, வாசனாதி திரவியங்கள்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்ப்ரே சென்ட்டு, ரூம் சென்ட்டு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுக்கினே வா. ஒரு அளவுக்கு இது பக்குவப்படுற வரைக்கும் தான் அது. அதுக்கப்புறம் பக்கத்தில் சுற்றி தோண்டிடு. இதை வச்சுட்டு ஒன்று தோண்டிட்டு அதில் ஊற்றி விடு. ஃபெனாயிலு டெட்டாயிலு இருக்கிறதெல்லாம் ஊற்று. ஏன்னா இது எந்த பூச்சி வந்து கடிச்சிடக்கூடாது, வாசனையும் இறங்கணும். ஏங்க பெனாயில் வாசனை வருங்க, சந்தன வாசனை எப்படிங்க வரும்? இவன் கேட்ட கேள்வி இவர் எப்படி சமாளிக்க போறாரு தெரியலையே. ஓ, நீலாம் என்னையா படிச்சிருக்க? நீங்கெல்லாம் படிச்சதே வேஸ்டியா. ஒரு மரம் இருக்கு, மாம்பழ மரம். மாம்பழம் எப்படி இருக்கும் சாப்பிடும் போது? சொல்லியா? இனிப்பா இருக்கும்னு சொல்ல. இனிப்பா இருக்குமா? சுவையா தான் இருக்கும். இலையை எடுத்து கடிக்கிறது எப்படி இருக்கும்? அது ஒரு மாதிரியா தூப்பா இருக்கும். பட்டை இருக்குல்ல, மரத்துல பட்டை, அது எடுத்து கடிச்சா எப்படி இருக்கும்? அது தொகுரா இருக்கும். வேர் இருக்குல்ல, அது கடிச்சா எப்படி இருக்கும்? அது லைட்டா கொஞ்சம் இனிப்பு இருக்கும். இப்போ ஒரே மரத்துல எப்படி திணை இருக்கு? லூசு மாதிரி பேசக்கூடாது. அது ஸ்வீட்டா இருக்க, அப்ப கிளையும் ஸ்வீட்டா தானே இருக்கணும், இலையும் ஸ்வீட்டா இருக்கணும், பட்டையும் ஸ்வீட்டா இருக்கணும், வேரும் ஸ்வீட்டா இருக்கணும். மாறுது இல்ல? அதே மாதிரிதான் பெனாயில் ஊத்துனா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கும். இப்படி ஒரு சமாளிப்பை நான் பார்த்ததே இல்லையா. சாரிங்க, தெரியாம சொல்லிட்டுங்க. நீங்க விளக்கமா சொல்லும்போது எனக்கு புரிஞ்சுது. அட விளக்கண்ணா, இதுவாடா விளக்கம்? அவன் வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுனுக்குறான். இது லோக்கலா இருந்தால் வெறும் 3 லட்சம் ரூபாய். இது இம்போர்ட்டர்ல இருந்து வர வச்சது 10 லட்சம் ரூபாய். நம்ம பாஞ்சு இருக்குதுன்னா உடனே 10க்கு அடி போடுறான். 10 லட்சமாவும். இதுக்கும் ஜிஎஸ்டி இருக்கு. இந்தியா ஜிஎஸ்டி வராது. இது நம்பர் 2 பிஸ்னஸ். ஃபாரின் ஜிஎஸ்டி போடணும். இன்னொன்று, இதுல இருந்து 15 கிளை உருவாகும். புரியுதா? இதுலயே 2 கிளை வர்றது இருக்கு, 3 கிளை வர்றது இருக்கு, 4 கிளை. இதுதான் ஹையஸ்ட். 15 கிளை வரும் இதுல. இது வேணுமா இல்ல கம்மி ரேட்ல வேணுமா? இல்லைங்க, வாங்கிக்கிறேங்க. 15 இருக்குது, மொத்தமா கொடுத்தா பல கோடி வரும். மொத்தமா காலி பண்ணிட்டான். அதாவது இதை நான் வந்து ஏன் உனக்கு தரேன்னு ஒரு காரணத்தை சொல்லிடுறேன். ஒருத்தன் கேட்டான், என்ன சொல்லிட்டான், போயிட்டு பணம் எடுத்துன்னு வரதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும்னா. வச்சுருந்தேன் மேலே பார்த்தல, 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. இன்னும் ½ அன் ஹவர் தான் அவன் டைம்.
அதுக்கப்புறம் வந்தாலும் தரமாட்டேன். ஏன்னா பிசினஸ்ல ஒரு நேர்த்தி, ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். தம்பிக்கு தெரியும் என்னை பத்தி நல்லா. நீ நான் தம்பியை கூட்டின்னு போ, பணத்தை குத்தனுப்பு, தம்பியை நான் நம்புறேன், என்ன நீ நம்பு, உன்னை தம்பி நம்பும், தம்பி என்ன நம்பும், எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஒரு ஐடியா ஓட்டு பண்ணோம். வேறு உங்ககிட்ட தரேன், ஏன் உன் மேல நான் நம்புறேன், நீ அவரை நம்புற, உயிர் தோழன், உயிரை கொடுப்பேன் அப்படின்னுல. அதனால நீ என்ன நம்பு, என்ன நம்பினாலும் அவர் தான் உங்க கூட நம்பிக்கையா வர்றதுனால அவரையும் நம்பு. அவர் எதையும் நம்புறாரு, வேற நம்புறாரு. நான் எதை நம்புறேன், உன்னை நம்புறேன். நீ எதை நம்புற, வேற நம்புற. வேற எப்படி நம்புற, நான் அனுப்புறதால. நான் எங்க அனுப்புறேன், இவர் மூலியமா அனுப்புறேன். இவர் உன்னை பார்க்க வருவார், உடனே குத்து அனுப்பு, இல்லைன்னா ஆர்டர் மாறிடும். நம்பி கொடுக்கலாமா? குடுத்தலாம், இவருக்கா குடுத்தலாம் ஐயா. ஏங்க நான் உடனே காசு கொடுக்குறேங்க, நீங்களாம் அவசரப்படாதீங்க. பாப்பா போலாம், பாப்பா சீக்கிரம் பாப்பா. ஐயா இவருக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. வெயில் பட்டா அது கறிக்கிடாது. அதுக்குதான் ஒண்ணு, எச்சே தடவினே போ, ஈரமாவே இருக்கணும். கையில தரவாதையா? எதை சொன்னாலும் நம்புறானுங்க. நம்ம நாட்டுல இப்படிதான் கவர்ச்சிகரமா எது பேசினாலும் நம்பிடுவானுங்க. இன்னும் ஒண்ணு, நல்ல ஏஜெண்டா வச்சுங்க. கூட்டு வர வரைக்கும் அவன் அப்படியே பாலும் பழமும் வெண்ணையும் தேனுமா பேசி கூட்டு வரணும். வந்து உட்கார வச்ச அப்புறம் நம்ம பேசணும். அவ்வளவு தெளிவு இருந்தா போதும். நீ கார் வாங்கலாம், ஃப்ளைட் வாங்கலாம், வீடு வாங்கலாம், பங்களா வாங்கலாம், கேன மக்கள்லாம். அதனால நீ என்ன ஆசை காமிச்சாலும் விழுவாங்க. சதுரங்க வேட்டை பார்க்கல, இது ஒரு வித சதுரங்க வேட்டை தான். அது குச்சி வீணா போனது, அதை குத்தி இவ்வளோ சொல்லியிருக்கேன். அவன் ஒரு வருஷத்துக்கு என்னை தேடி வரமாட்டான். ஏன்னா பொச்சு வச்சுட்டு ஒரு வருஷம் நோண்டவே கூடாதுன்னு. அப்படியே அவன் அதுக்கப்புறம் வந்தா, ஏன்டா ஃபெனாயில் சரியா ஊற்றல, டெட்டாயில் ஊற்றலன்னு அது ஒரு கதை சொல்லுவேன். கொடுங்க பார்த்துக்கலாம். இதெல்லாம் சாதாரணங்க.